Hey guys, இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல்ல இருந்தா புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ நாம இந்த எபிசோட்குள்ள போலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோ தான் கீழே ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ல. அவனை கால் பண்ணி பார்க்கறேன், ஹீரோயின் எடுக்கவே இல்லை. அவனுக்கு டவுட் ஆகிட்டு மேல ஹீரோயின் கழுத்தை பிடிச்சு நெரிச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் நான் சாகணுங்கிறது இவனோட கையில தான் விதி முடிவு பண்ணிருந்தா, அது நடக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சாகிறது கூட ரெடியா இருக்கேன்னு சொல்லி அப்படியே கண்ணு மூடி சரியா கரெக்டான சமயத்துல ஹீரோ வந்து அவனை போட்டு அடிச்சிடறான். ஆனா அவன் அழுத்தின தாக்கம் ஹீரோயின்குள்ள இருக்கும்ல, அதனால கண்ணே முழிக்க மாட்டா, அப்படியே மயக்கத்திலே இருக்கா. ஹீரோ கஷ்டப்பட்டு எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பா. இவன் வேற நடுவுல இதுதான் சாக்கி ஹீரோ ஒரு அடியாச்சும் அடிச்சிடணும்னு சொல்லி ஹீரோவை ஒரு அடி அடிக்கிறான். ஹீரோ விடுவானா? அவனே ஆல்ரெடி கொல்ல காண்டுல இருக்கான். பய வகையா சிக்கனாண்டாங்கிற காண்டுல தூக்கி போட்டு புரட்டி எடுத்துறான் ஹீரோ. மேரிட் அக்காவையும் தாத்தாவோட அசிஸ்டன்டே காமிக்கிறாங்க. கியூட்டா கேக்குறாரு, எங்க நான் சொன்னதை ரிட்டர்ன் சொல்லு பாப்போனதுக்கு மேரிட் அக்கா என்ன சொன்னீங்க? என் ஹஸ்பண்ட் கால் பண்ணா நான் எடுக்க கூடாது, இன்கேஸ் என் வீட்டு கதவை வந்து தட்டினானா நான் கதவை திறக்க கூடாது, அடுத்த நிமிஷம் உங்களுக்கு கால் பண்ணணும், இதெல்லாம் கரெக்டா? பட் எவ்ரி டைம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர்றதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்றீங்க, நான் டிவோர்ஸ் பண்றதுக்கு எனக்கு அட்வைஸும் கொடுக்குறீங்கன்னதுக்கு அதுக்கு மட்டும் தயவு செஞ்சு நீ தேங்க்ஸ் சொல்லவே சொல்லாது, அது என்னோட ஒரு கடமை. நம்ம கம்பெனில எல்லா எம்ப்ளாயர்ஸையும் பாத்துக்கிறதுக்கு தானே எனக்கு சேலரி கொடுக்குறாங்க, நீங்க நல்லா இருக்கணுங்கிறது என்னோட எண்ணம். சோ நான் எல்லாருக்காகவும் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாரு மேரிட் அக்கா. ஆனா நீங்க அப்படி சொல்லலையே, என்ன பத்தி மட்டும்தான் கேர் பண்றேன்ற மாதிரி சொன்னீங்க, அது கிடையாதா அப்படின்னு கேக்குறாங்க. இவரு என்ன பிள்ளை பொசுக்குன்னு எப்படி கேட்டுட்டு நான் இப்ப என்ன சொல்றதுன்னு சொல்லி முழிச்சிட்டு இருப்பாரு. கரெக்டா ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன், ஒரு சின்ன பிரச்சனைக்காக வந்திருக்கேன்னு சொல்லுவான். சரி உடனே அங்க வரேன்னதுக்கு அங்க வராதீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அங்கதான் ஹீரோயின் இருக்கான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறான். மேரிட் அக்காவும் கூட சேர்ந்துதான் வந்திருக்காங்க. ஹீரோயின் மயக்கத்துல இருக்கா, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, ஆனா கொஞ்சம் ஃபீவர் தான் ஹெவியா இருக்கு, அவங்கள யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க, போலீஸா அவங்கள கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு போனாங்கன்னு சொல்றாங்க. இந்த பாய் ஃப்ரெண்ட் பையில வாய் ஓயாது பிள்ளை, உன் வாழ்க்கையவே நான் கெடுத்து காமிக்கிறேன் பாரு, எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன், இப்படி ஒரு குடும்பத்தை சேர்ந்த பையன் என்ன அட்டாக் பண்ணிருக்கானு வெளியில நான் நியூஸ்ல சொல்லுவேன். இந்த காலகட்டத்துல எல்லாம் ஒரு விஷயத்த பரப்பி விட்டோம்னா காட்டு தீ மாதிரி பரவிடும், அதுக்கப்புறம் உன்னோட லைஃபே காலி. எதுக்காக அவளுக்காக போயிட்டு நீ இந்த அளவுக்கு பண்ற? அவளா அவ்வளவு ஒர்த்துன்னு நினைச்சியா? ஒரு பர்சன் கூட அவ ஒர்த்தே கிடையாது. அவகிட்ட போய் என்ன இருக்குன்னு நீ இந்த அளவுக்கு இறங்கி இருக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. சின்னதா ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுக்குற கேளு, அவளை மட்டும் என்னைக்கும் நம்பிடாத. நான் ஏன் இவ்வளவு கோவமாயி அவளை அட்டாக் பண்ண தெரியுமா? ஏன்னா ஒருத்தவங்களோட மைண்டை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட நிலையை கொலையை செஞ்சிருவாவ, அந்த அளவுக்கு மோசமானவாவ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் நாங்க உன்னோட வாழ்க்கையை கெடுத்தோம், நாங்க ரெண்டு பேரும் உன் வாழ்க்கையை கெடுக்கல, உன்னோட குப்பை மனசு இருக்கு தெரியுமா, அந்த குப்பை மனசுனால தான் நீ அழிஞ்சு இந்த அளவுக்கு நிக்கிற, அவ எதுக்கும் காரணம் இல்ல, அதை நீ ஒழுங்கா வச்சுக்கிட்டா இந்த நிலைமைக்கு நீ வந்திருக்க மாட்டேன்னு சொல்லுவான். இவன் யாரு, நான் காரணமா? உனக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை, என்ன எப்படி போட்டு அடிச்ச நீ, உனக்கு சண்டை போட நல்லா வருங்கிற ஒரே காரணத்துக்காக உனக்கு ஆப்போனன்ட்டுக்கு சண்டை தெரியாது, ஆனா சீப்பா என்கிட்ட சண்டை போட்டு நீ ஜெயிச்சிருக்க, உனக்கு அசிங்கமா இல்லையான்னு கேட்டா ஹீரோ உனக்கு அசிங்கமா இல்ல, அவ பாக்குறதுக்கே உன்னை விட தம் தூண்டு இருக்கா, அவளை அடிச்சுட்டு அசிங்கம் இல்லாம உட்காந்துருக்க, உன்னை அடிச்ச நான் மட்டோன்றியா? உன்னை அடிச்சதுல நான் பெருமை கொள்றேன், ஏன்னா உன் அளவுக்கு நான் மட்டமா இறங்கல, எல்லாத்துலயும் உனக்கு ஈக்குவாலிட்டி வேணும்ல. சொல்ல போனா என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் வெளியில யூஸ் பண்றதுல எனக்கு விருப்பமே இல்ல, ஆனா உன்ன மாதிரி கேடு கட்டவங்க கிட்ட யூஸ் பண்ணலாம், அது மட்டும் நான் ஒர்த்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும் போதே ஹீரோவை கூட்டு போறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. ஹீரோ வெளியில போறதை ஏத்துக்க முடியல. என்ன நான் உன்னை மட்டும் அனுப்புறேன், அப்ப என்ன அனுப்ப மாட்டியா நீ? அவன் ரிச்சுங்கிற காரணத்துக்காக அனுப்புவீங்களான்னு கத்திட்டு இருப்பான். ஹீரோ புரியாத மாதிரி என்ன ஒன்னத்தை சொல்லி அவனை வெறுப்பேத்தி விட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். இவன் நியாயமே இல்லையா, நீங்க பண்றது அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கத்திட்டு கிடக்கான். ஹீரோ அவர்கிட்ட இங்க பாருங்க, இன்னில இருந்து அவனை வேலை விட்டு தூக்கியாச்சு, ஏன்னா கூட வேலை செய்யற கோழிக்கு அவன் அட்டாக் பண்ணிருக்கான், அதுவே ஒரு மெயின் ரீசனா வச்சு அவனை வேலை விட்டு தூக்கிருங்க, அவன் கம்பெனில இருந்து லோன் வாங்கியிருக்கான்ல அதையும் சீக்கிரமே பே பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் நான் பேங்க் கிட்ட ஆல்ரெடி பேசிட்டப்பா, அவனை புஷ் பண்ணி எப்படின்னா வாங்கிடுவாங்க. ஆனா இப்ப பிரச்சனையும் வேற, ஹீரோயின் பாக்குறதுக்கு ரொம்ப டல்லா இருக்கா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் வீட்டுக்கு போயே அவன் சொல்லி வற்புறுத்தி டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டா, அவளை மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மேரிட் அக்கா தான் இவ்வளவு நேரம் ஹீரோயினை பாத்துட்டு இருந்தாங்க. அவங்க கரெக்டா வீட்டுக்கு கிளம்பலான்னு வெளியில வரும்போது தான் ஹீரோ வரான். அவ ரொம்பவும் ஏதோ டிப்ரெஸ்டா இருக்கா, அவ தூங்கவே மாட்டா, நான் அவளுக்கு பால் கூட கொடுத்துட்டு வந்துட்டேன், குடிச்சுப்புட்டு தூங்கு பிள்ளைன்னு, ஆனா அவ தூங்குற மாதிரி எனக்கு தெரியல, கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஹீரோயினுக்கு ஏன்னு தெரியல ஒரு மாதிரி தூக்கம் வராம நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது, அதனால போட்டு நெஞ்சில அடின்னு அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ வந்துதான் தடுக்கிறான். ஹீரோவை பார்த்ததும் தான் இவளுக்கு உயிரே வருது. ஹீரோவை கட்டி பிடிச்சு நான் பண்ணது எல்லாத்துக்கும் சாரி அப்படின்னு சொல்லுவா. ஹீரோ நான் தான் சாரி கேட்கணும், உன்னை பாத்துக்க வேண்டிய டைம்ல நான் உன் கூட இல்ல, என் மேலதான் தப்புன்னு சொல்லி அவன் மன்னிப்பு கேட்கிறான். ஒரு வழி ஹீரோயினை சமாதானப்படுத்தி அழகா அவன் கைக்குள்ளவே அவளை படுக்க வச்சு தூங்க வச்சுட்டான். சின்ன சிலுக்கு பெரிய சிலுக்கு பாக்குறதுக்காக வந்திருக்கு. பெரிய சிலுக்கு காரியம் இல்லாம இங்க வந்திருக்க மாட்டியே, உன்னோட புருஷனை நான் தான் இப்ப பாத்துக்கிறேன், அதை பத்தி எதனா பேசுறதுக்காக வந்தீங்கன்னா டக்குன்னு பேசிட்டு போனுவா, அதுக்காகலாம் நான் வரல, வேற ஒண்ணு உங்ககிட்ட காமிக்கணும்னு சொல்லி இவங்க அப்பா அம்மா கிட்ட இவ பேசினால சைனாக்கு போய் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்கன்னு, அந்த ரெக்கார்டிங் எப்படியே இவ கையில கிடைச்சிருக்கு, அதை பிளே பண்ணி விடுறா. இவங்க அப்பா தேவையில்லாம
வாயை வேற விட்டு தொலைஞ்சிருக்காரு. நீங்க அவளை கொல்லணும் தானே எங்களை அமுச்சு வச்சுங்க. எங்களால அந்த காரியத்தை ஒழுங்கா முடிக்க முடியல. இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்காக ஜீவான நாங்க கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை இவ பக்காவா எடுத்து வச்சிருக்கா. சூமின், நாங்க ஏழப்பட்டவங்க தான். ஏழப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி ரெக்கார்ட் எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். எங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி அது. அதனாலதான் பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கேன்னு சொல்லுவா. சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. உன்னோட சொந்த அப்பா தானே அவரை நான் பாதுகாத்து பத்திரமா பாத்துக்கிறேங்கிறது உனக்கு அவ்வளவு காண்டாகுதா என்ன? அதுக்கா இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்கேன்னு கேக்குறா. அதுக்கு சூமின், இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. ஹீரோயினை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அது தெரிஞ்ச உடனே திடீர்னு நீ இல்ல அவளை எதுவுமே பண்ண வேணா இப்போதைக்கு விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். என் புருஷன் ஒரு பக்கம் திடீர்னு வந்து என்கிட்ட டிவோர்ஸ் கேக்குறான். எங்க அப்பா நான் போன் பண்ணா எடுக்கவே மாட்டாரு. ஓவரால் எல்லாரும் எனக்கு அகேன்ஸ்டா திருப்பிட்டேன். இதுக்குள்ள நான் அஞ்சுவன் நினைச்சேன் என்ன? உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. உன்கிட்ட ஸ்பெஷலாலாம் ஒன்னும் கிடையாது. நீ ஒரு ஆளு மூஞ்சுன்னு நீ சொல்ற பேச்சு கேட்டு வீட்டுல உட்காந்து உனக்கு எல்லாத்துக்கும் ஒத்து ஓதிட்டு இருந்தேன். அதை நினைக்கும் போதே வெறுப்பாகுது. சரி, நான் உன்கிட்ட கேள்வி கேட்டிருக்கேன்ல, என்ன சொல்ல போறேன்? எனக்கு என்ன கொடுக்கலான்னு இருக்க? என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இதுக்கு மேல நீ தான் பேசணும்னுவே. அவ்வளவுதான். அதுவே உச்சக்கட்ட சைக்கோ. கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. எதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஏறாக்கலாம் இவ்வளவு கொடுக்கு முளைச்சு நம்ம பெரிய ஆளுங்கிற நினைப்பு வருது? அதுங்களோட இடம் தெரிஞ்சு அதுங்க இருக்கவே இருக்காதா? சரி, அவங்க அப்பாவும் ஹீரோனோட அம்மாவும் செத்துச்சுங்கல்ல, அதுங்களோட பாடியை நம்ம பார்க்கவே இல்லையே, அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அசிஸ்டன்ட், இல்ல மேடம், நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். போலீஸை வச்சு கூட நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லுவான். இங்க பாரு, அதை பத்தி ஒரு நியூஸ் கூட வெளியில வந்துடக்கூடாது. வந்துட்டா ரொம்ப பெரிய ஆபத்தாயிடும். இந்த சிறுவண்டெல்லாம் நம்மள பயமுறுத்துற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கு. வில்லனோட கதையும் இவ கதையும் சேர்த்து முடிக்கிற மாதிரி எதனா பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பா. கரெக்டா அவங்கிட்ட இருந்தே கால் வருது. என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வேற யாரும் தெரியல. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன். என்ன கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு வர ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறான். இவள அசிஸ்டன்ட் அனுப்பி விட்டுருக்க. அசிஸ்டன்ட், இங்க பாரு, ஏதோ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு வெளில எடுத்திருக்கோம். ஆனா இது பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. நீ பெரிய கேஸ்ல மாட்டிருக்க. உன்னை அவ்வளவு சீக்கிரம் விடுவாங்கல்ல எனக்கு தோணல அப்படின்னு சொல்றான். என்ன இப்படி சொல்ற? இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, ஆமா, சும்மா நீயா போய் உரண்டு எடுத்துட்டு வந்தா நான் பொறுப்பாங்கிற மாதிரி அவர் கேக்குறாரு. உடனே இவனுக்கு ட்ரிகர் ஆயிட்டு, என்னடா பெரிய ஆட்டிடியூட் எல்லாம் காமிச்சிட்டு இருக்க? நம்மளோட டீல் என்ன? எப்ப நான் உள்ள போனாலும் வெளியில எடுக்கிறது தானே? நீ என்னமோ நமக்கு பாஸ் மாதிரி சீன் போட்டுட்டு இருக்க. உன் இடம் அறிஞ்சு இரு, அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்கோன்னு இவன் என்னமோ அவனுக்கு பாஸ் மாதிரி பேசவே அவரு கொலவெறியாகி ஒரு குத்து விடுறாரு மூஞ்சில. என்னடா நீ எனக்கு பாஸா? நீயே ஒரு எடுபடி. நம்ம ரெண்டு பேருமே ஒரே ஸ்டேஜ் தான். அப்படி இருந்தா எப்படி இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கன்னு கேட்கும் போதே கோழத்தனமா அப்படி தலையை வச்சு அவரோட மூக்குல இடிச்சிடறான். உனக்கு ரிங்ல மட்டும்தான் சண்டை போட தெரியும், எங்களுக்குலாம் நார்மலாவே சண்டை போட தெரியும். நீ என்ன பெரிய இவனா? நீ எனக்கு பாஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. நீ ஜஸ்ட் அவளோட ஒரு எடுபடி, ஒன்னுத்துக்கும் உதவாதவன். இன்னொரு வாட்டி என்கிட்ட வச்சுக்கிட்ட பொழந்துருவன் பாத்துக்கோன்னு சொல்லி அசிங்கமா திட்டி விட்டு அவன் வந்து கிளம்பிட்டான். இவளுக்கு கால் பண்ணி எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன நினைச்சு கவலைப்பட்டு இருக்கான். அதனாலதான் அப்படி பேசியிருப்பான். ஏன்னா உன்னோட வைஃப் அவ்வளவு தைரியமா வந்து என்னைய மிரட்டி விட்டு போறா. அவளுக்கு உன்னை டிவோர்ஸ் பண்றதுக்குலாம் விருப்பம் இல்லையா? அவ தரம் தாழ்ந்து போறானா, நீயே தரம் தாழ்ந்து வந்துதான் ஆகணுமா? இந்த பிரச்சனைல இருந்து நீ ஈஸியா எஸ்கேப் ஆகுறது அவளுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லவே இவன் அவளுக்கு பைத்தியம் முடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது இவனுக்கு HR டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் வருது. தலைவர் தான் கால் பண்ணிருக்காரு. இங்க பாரு தம்பி, உன்னை வேலை விட்டு தூக்கியாச்சு. இன்னைக்கு நீ வேலைக்கு வராதனால உங்க அம்மா கிட்ட உன்னோட வேலை விட்டு தூக்குனதுக்கான அந்த லெட்டர் கொடுத்து விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா அடுத்தது கால் பண்ணி, என்ன எழவடா பண்ணி தொலைஞ்ச, எதனாலடா உனக்கு வேலை போச்சுன்னு கத்துறாங்க. அடுத்துதான் மறுபடியும் பேங்க்ல இருந்து கால் பண்ணி, நீ கம்பெனில இருந்து லோன் எடுத்திருக்க தம்பி, உன்னை வேலை விட்டு தூக்குனதுனால இன்னைக்கு ஈவினிங் குள்ள நீ பே பண்ணி ஆகணும், இல்லன்னா நீ நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும்னு சொல்லவே அவ்வளவுதான் உடஞ்சு போயிட்டான். ஒரே நிமிஷத்துல எல்லாமே போச்சு. சரின்னு வீட்டுக்கு வந்தா ஸ்னேக் லோன்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க கால் பண்றாங்க. கட் பண்ணி விட்டான். அவர் வேற கும்பலா வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன தம்பி, அவ்வளவு தைரியமா என் காலையே கட் பண்ற? எந்த இடத்துல ட்ரஸ்ட் உடஞ்சிச்சோ அப்பவும் கை காலை உடச்சுக்கலாங்கிறது எங்க ரூல்லே இருக்கு. நீ அதுல கையெழுத்து வர போட்டு கொடுத்துருக்க. சொல்லு, எங்க ஒரு ஓட்டையை பொத்தி விடலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இவன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க, எங்கெங்க ஓட்ட போட போறீங்கன்னு கேக்குற. மூஞ்சதான் அடிச்சு உடச்சு விட்டுருக்காங்க. சூமின் கிட்ட எதனா பணம் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறான். அக்கௌண்ட்ல எதுவுமே இல்ல. ஸ்டாக்ஸ்ல செக் பண்ணி பார்த்தா ட்விஸ்ட், அந்த 80 பில்லியன் வான் இவளோட பேர்ல இருக்கு. ஹீரோயின் திறந்த புத்தகமா அவளோட அக்கௌண்ட் அப்படியே விட்டுட்டு போனால, ஹீரோயின் பேர்ல இருக்க ஸ்டாக்ஸ் அத்தனையுமே இவ பேர்ல எப்படியோ மாத்திட்டு இருக்கா. அந்த ஸ்டாக்ஸ பார்த்தது இவனுக்கு அவ்வளவுக்குள்ள சந்தோஷம். அப்ப பணமும் எங்கன்னா வச்சிருப்பான்னு தேடி பார்த்தா பணமுமே வச்சிருக்கா. அவங்க அப்பாட்ட குடுக்கறப்போ ஒரு 3 கட்டை மட்டும் திருடி வச்சிருக்கா. ஐயோ, ஜகஜால கில்லாடியா இருக்காப்பா அப்படின்னு சொல்லி அவளை புகழ்ந்துட்டு இருப்பான். அவ இவன் கூடவே தங்கல, வேற ஏதோ ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்கா. அவளுக்கு ஹீரோ கால் பண்றான். மேரிட் அக்கா எப்படியோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்டோட காலையும் எடுக்கல, எங்க இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு சொல்லல. ஆனா இந்த திருட்டு பை எப்படியோ கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டு அங்க இருக்க கண்ணாடி கிளாஸ் எல்லாம் உடைச்சு அந்த அக்கா கிட்ட ரகல பண்ணிட்டு இருக்கான். டாக்டர்ஸ் வந்து போங்க செக்யூரிட்டி கார்டை கூட்டு வாங்குறாங்க. டாக்டர்ஸோட காலரை பிடிச்சிட்டு, நான் அவளோட சொந்த ஹஸ்பண்ட் தெரியுமா, எனக்கே தெரியாம இங்க வந்து ஒளிஞ்சு கிடக்கா, என் போன் கால கூட எடுக்க மாட்டா, நான் இல்லீகல் அஃபேர் வச்சிருக்கேன்னு சொல்லி என் பேர்ல டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிருக்கா. உன்கிட்ட ஒரு எவிடன்ஸும் இல்ல, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம நீ எப்படி என் மேல அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்ப? என்ன நீ அவ்வளவு ஈஸியா டிவோர்ஸ் பண்ண முடியாது தெரியலன்னு கேக்குறான். இந்த
இந்த அக்கா என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு எது அந்த டேஷ் கேம்ல ரெக்கார்ட் ஆடியோ வச்சா அந்த ஆடியோ வச்சு ஒன்னுத்தையும் பண்ண முடியாதுன்னு உனக்கே தெரியும்ல. ப்ரூஃப் வேணும். வீடியோவா இருந்தா மட்டும்தான் நீ என்ன டிவோர்ஸ் பண்ண முடியும். மத்தபடி உன் இஷ்டத்துக்குலாம் என்ன டிவோர்ஸ் பண்ண முடியாது. இப்பயே பாக்குறியான்னு சொல்லி அங்க இருக்க அந்த கண்ணாடி துண்டு எடுத்து ஏதோ பண்ணலான்னு வர அதுக்குள்ள என்ட்ரி கொடுத்துட்டாரு. ஹீரோ மாதிரி அவனோட கையை முறுக்கி தள்ளி விட்டு எங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, டிவோர்ஸ் பேப்பர்ஸ் ஒழுங்கா படிச்சே இல்லையாடா தற்குறி, நான் அவளோட லீகல் லாயர், நீ இந்த பக்கம் வர முடியாதபடி நான் மறுபடியும் ஒரு கோர்ட்ல உத்தரவு பிறப்பிக்க சொல்றேன், இப்ப மரியாதை இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாரு. அதுக்கப்புறம் அந்த அக்கா கிட்ட நீ ஓகே தானேன்னு கேட்டா அந்த அக்கா என்ன விடுங்க, ஜீவான் எப்படி இருக்கா, அவளுக்கு எல்லாமே ஓகே தானேன்னு கேக்குறாங்க. இவரு எப்பயுமே மத்தவங்கள பத்தி கவலைப்படுறது தப்பு கிடையாது, ஆனா ஃபர்ஸ்ட் உன்னை பாக்கணும், நீ இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்க, உன்னை பத்தி ஃபர்ஸ்ட் நீ கவலைப்பட, அதுக்கப்புறமா அடுத்தவங்கள பத்தி யோசிக்கலாம்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. ஹீரோ சூமினை கூப்பிட்டு விட்டுருக்கால, என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேப்பா. இவன் நல்லா இருக்கன்னுவா. ஹீரோ டவுட்டா பார்த்ததும் ஆனஸ்டா சொல்லணும்னா நான் நல்லா இல்லதான், நான் என் ஃப்ரெண்டையே ஏமாத்தி காதல் என் கண்ணை மறைச்ச காரணத்தினால அவளோட பாய் ஃப்ரெண்டே உஷார் பண்ணி கல்யாணம் பண்ணேன், ஆனா நாங்க சந்தோஷமா வாழல, இப்ப என்கிட்ட அவன் டிவோர்ஸ் கேட்கிறான். சோ அந்த வீட்டை விட்டு வெளியேறி நான் ஒரு ஹோட்டல் ரூம்ல தான் தங்கி இருக்கேன், இததான் கர்மான்னு சொல்லுவாங்க, நான் அவளுக்கே பண்ணது, இப்ப கடவுள் எனக்கு ரிட்டர்ன் பண்றாரு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டையும் இழந்துட்டேன், எனக்கு கிடைச்ச ஹஸ்பண்டையும் இழந்துட்டேன், இப்ப தனி மரமா நிக்கிறேன்னு சொல்லுவா. ஹீரோ இவ்வளவு ஈஸியா அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டா என்ன அர்த்தம், நீ ஜீவானை கொல்ல ட்ரை பண்ணதானு கேட்டுதான் அதோட முகமே மாறிடுச்சு, நானா இருந்தாலும் அதுதான் பண்ணிருப்பேன், ஏன்னா இப்ப ஜீவானும் உன்னோட ஹஸ்பண்டும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னதும் உண்மைதான் சொல்றீங்களா, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சுத்திட்டு இருக்காங்களான்னு கேக்குறா. ஹீரோ ஆமா, அதனால என்ன பண்ணலாம், அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது அது ஒரு ஆதாரமா சேகரிச்சு அதுக்கப்புறமா அவங்கள போலீஸ்ல கேஸ் கொடுத்து உட்கார வச்சிடலாம், இந்த மாதிரி என்ன ஏமாத்திட்டு இருக்கான்னு, உங்க ரெண்டு பேரும் எப்ப அப்படி ஒன்னா இருக்காங்கன்னு சொல்லி நான் உனக்கு கால் பண்றேன், நீ போயிட்டு அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துரு, உனக்கான பெஸ்டான லாயரை கூட நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன், ஏன்னா நீ அவன் தாலி கட்டின பொண்டாட்டி, உனக்கு இல்லாத உரிமையா, நீ லீகலா கேஸ் கொடுமா நாம பாத்துக்கலாம்னு சொல்றா. அவ லைட்டா உஷாராகிறா. ஏன் நான் இதெல்லாம் பண்ணணும்னு கேக்குறா. ஹீரோ ஏன்னா இது நியாயமே இல்ல, உன்னோட வாழ்க்கையை கெடுத்தது இல்லாம இப்ப மறுபடியும் அவனோட எக்ஸ் கூடவே அவன் பாட்டு போய் ஜாலியா சுத்திட்டு இருக்கான், இப்போ உன்னை டிவோர்ஸ் பண்ணாலுமே அவன் கிட்ட இருந்து உனக்கு ஒரு ரூபா கூட வர போறது கிடையாது, இப்போ உனக்கு வேலை கூட இல்ல, அதுக்கு காரணமும் அவன் தான், உன்கிட்ட இப்போ ஒண்ணுமே இல்ல, அது உனக்கு புரியுதான்னு கேக்குறா. இவ ஆமா எனக்கு நல்லாவே புரியுது, என்கிட்ட எதுவுமே இல்லதான், ஆனா நீங்க ஏன் சம்பந்தமே இல்லாம இந்த விஷயத்துல தலையிடுறீங்க, இதனால உங்களுக்கு என்ன லாபம் இருக்கு, அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்கன்னு பாயிண்ட் பிடிச்சு கேக்குறா. ஹீரோ எனக்கு கோல்டு அடைக்குது, லைட்டா கூட பேசவே முடியல, கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படி இருந்தா மன்னிச்சிருங்க, ஏன்னா எனக்கு கங்ஜிவான் வேணும், அவளை என்கிட்ட திருப்பி கொண்டு வர்றதுக்கு இதை தவிர வேற எந்த ஆப்ஷனுமே என்கிட்ட இல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்ல, இப்பாடு பட்டாச்சு என்னோட கங்ஜுவான் எனக்கு சொந்தமாகணும், அவளை ரிட்டர்ன் வர வைக்கிறதுக்கு நான் என்ன வேணா பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்லுவா. அதை கேட்கறப்பதான் அவளுக்கு கொழுந்து விட்டு எரியுது, எல்லாம் ஏண்டா அவ பேரையே இழுக்கிறீங்கன்ற மாதிரி சிரிச்சுட்டு சரி ஓகே ஒன்னு கேட்கலாமா, உங்களுக்கு ஏன் என்ன கண்டாலே பிடிக்கலன்னு கேக்குறா. ஹீரோ என்ன நீ ஒரு செல்ஃபிஷ், மத்தவங்க கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா அது தனக்கு சொந்தமானதா ஆகணும்னு சொல்லி சுயநலமா மட்டும்தான் யோசிப்பேன், இந்த மாதிரி கேரக்டர்ஸ பார்த்தாலே எனக்கு அவ்வளவு ஒரு வெறுப்பா இருக்கும்னு சொல்லுவா. இந்த மாதிரி சமாளிக்கிறாங்க, இல்ல உங்களுக்கு என்ன பத்தி அவ்வளவு தெரியாதுல்ல, அதனாலதான் நீங்க இப்படி சொல்றீங்கன்னு சொல்லுவா. ஹீரோ நீ இந்த உலகத்துல யாரையுமே நம்ப மாட்டேதானே, ஏன்னா நீயே ஒரு நம்பகத்தன்மையான ஆள் கிடையாது, எல்லாரையும் ஏமாத்துவ, அது மாதிரிதான் மத்தவங்களும் இருப்பாங்கன்னு தான் நீ உன் மனசுக்குள்ள ஒரு நினைப்ப வச்சிருப்ப, அதனாலதான் எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லுவா. இவ யோ இவ்வளவு பேசுறியே, அப்ப ஏன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும், நீ இப்ப எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேக்குறா. கியூட்டா சிரிச்சுட்டு நீ இப்ப என்கிட்ட என்ன கேட்ட, உன்னை எனக்கு ஏன் பிடிக்காதுன்னு தானே கேட்ட, அதுக்கும் ஒர்க்குக்கும் என்ன சம்பந்தம், வேலை பாக்குறதுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லல்ல, நான் சொன்ன டீலிங் உனக்கு ஓகேவா பட்டுச்சுன்னா மறக்காம என்ன கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அவளுக்கு வெறி ஆகிட்டு இருக்கு. ஹீரோ ஹீரோயின் கிட்ட போயிட்டு நீ சொன்ன மாதிரி அப்படியே கேட்டா, நீங்க எதுக்கு எனக்கு கில் பண்ண பாக்குறீங்கன்னு நான் பாதி போய் பாதி உண்மை கலந்து சொன்னேன், சொன்னது எல்லாமே உண்மை, ஆனா அதுல ஒண்ணு மட்டும்தான் மாற்றம், உன்னோட இடத்துக்கு பதிலா என்னோட ஃபியான்சி இருப்பா, அது மட்டும் இல்லாம கம்பெனில ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு, அந்த பாலிசி எப்படின்னா ஃபேமிலிக்கானது, இப்ப கணவனுக்கோ இல்ல மனைவிக்கோ எதனா ஆபத்து ஏற்பட்டுச்சு இல்ல விபத்து ஏற்பட்டுச்சுன்னா கம்பெனி சார்புல இருந்து அவங்களோட மெடிக்கல் செலவு பாத்துக்கிறது இல்லாம குறிப்பிட்ட அமௌண்ட் இன்சூரன்ஸ்க்குன்னு பே பண்ணுவாங்க, அந்த இன்சூரன்ஸ் எல்லா எம்ப்ளாயிஸ்க்குமே இருக்குன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம வேலை விட்டு போனாலுமே சரி அந்த இன்சூரன்ஸ் அவங்களுக்கு வேலிடா தான் இருக்கும், இத்தனை நாள் அவங்களோட சேலரியில அதுக்கான பணத்தை பிடிச்சிருப்பாங்க போல. இவன் அவளோட பேக கூட விடாம செகண்ட் ஹேண்ட்ல விக்கிறதுக்கு ஆட் போட்டு வச்சிருக்கான். ஹீரோயின் இப்ப வரைக்கும் மின்வாக்கு அப்படி ஒரு இன்சூரன்ஸ் இருக்கிறது தெரியாது, ஆனா சீக்கிரமே அவனுக்கு தெரியப்படுத்துறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொல்றா. அந்த இன்சூரன்ஸ் வச்சுதான் ஹீரோயின் செத்ததுக்கு அப்புறம் காசு வரும்ன்ற நம்பிக்கையில காத்திருந்தான் ஹீரோயினோட ஃபியூச்சர் லைஃப்ல, அதனாலதான் ஹீரோயின் சொல்றா சீக்கிரமே அவனுக்கு இதை தெரியப்படுத்தணும்னு. ஹீரோவும் நீ கவலைப்படாத, அவனுக்கு இதுக்கான நோட்டீஸ் சீக்கிரமே போவோம்னு சொல்லுவான். இவ ஒரு பக்கம் அந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட்டு பாக்குறா, ஆனா இவளுக்கு அந்த சாக்லேட் பிடிக்கல, ஸ்லிப்பர்ஸ்ல கூட அந்த ரெட் கலர் ஸ்லிப்பரை தான் இவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சூஸ் பண்றா போட்டுக்கிறதுக்காக. இவன் ஒரு பக்கம் பாவம் செத்துலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான், செத்தாலாச்சு எதனா காசு
கிடைக்கும், எங்க அம்மா அப்பா வச்சு பெனிஃபிட்டா இருப்பாங்க, ஆனா சாகிறதுக்கான தைரியம் தான் வரமாட்டுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கரெக்டா கெஸ் பண்ணி சொல்றா, இப்ப அவனுக்கு இருக்கு கடனுக்கு அவனுக்கு செத்து இல்லாம தான் தோணும், ஆனா அவன் சாக மாட்டான், நம்ம பிளானுக்கு தோதுபடுற மாதிரி தான் அவன் போவான், அதுல எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குன்னு சொல்றா ஹீரோ. அப்ப நம்ம கவலையே பட வேண்டாம், என்ன சூமின்னு எப்படியே நம்ம வலையில சிக்கி நமக்கு தான் வரப்போறா, இப்ப வேற உன் மேல இன்னும் கொலவெறியில இருப்பா பாருன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க அவன் என்னன்னா, ஏன் எல்லாருக்குமே அவளைதான் பிடிக்குதா, அவளே ஏன்டா தேடி போறீங்கன்னு சொல்லி இப்பயுமே சம்பந்தமே இல்லாம ஹீரோயின் மேல கோவப்படுறாள் கண்டி. இவளோட ஹஸ்பண்ட் மேல இன்னும் கோவம் வரல இவளுக்கு. ஹீரோயின் தான் அனுபவிச்ச வலி அப்படியே அவளுக்கு கொடுக்கணும், அந்த வலியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் மேடம்க்கு புரியும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு, அதுக்கப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்றா. இவளோட அசிஸ்டன்ட் எப்படின்னா இவளை திருத்தணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாருங்க மேடம், நம்ம ஜப்பானுக்கே திரும்பி போயிட்டா என்ன, ஏன்னா ஹீரோ முன்ன விட இப்ப ரொம்பவே ஆக்டிவா சுத்திட்டு வந்துட்டு இருக்கான். பார்க் மின்வாவையும் நீங்க பெருசா நம்ப முடியாது, ஏன்னா அவனுக்கே எக்கச்சக்க லோன் இருக்கு, கடன் கொடுத்தவங்க எல்லாம் அவனை வலை வீசி தேடிட்டு இருக்க அளவுக்கு இருக்கு. ஹீரோவே கடனை திருப்பி கொடுன்னு சொல்லி அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அவனால இப்ப எந்த யூஸும் கிடையாது. சுமினோட அப்பாவையும் ஹீரோனோட அம்மாவையும் வேற வலை வீசி ஹீரோ தேடிட்டு இருக்காரு. அவங்க இருந்த அந்த ஃபேக்டரி முதற்கொண்டு கண்டுபிடிச்சு அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே எடுத்துட்டாரு. ஆனா அதுல இப்போதைக்கு எதுவும் இல்ல, பட் நம்ம மாற்றுறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு பெரிய கம்பெனி யூஎன்கே, அந்த கம்பெனியை பகிச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு நல்லதும் வரப்போறது இல்ல. சோ எல்லாத்துலயும் கிவ் அப் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் ஜப்பான் போனா என்ன அப்படின்னு கேக்குறாரு. இவளை விட்டு கொடுப்பா, இதுவே சைக்கோ. இன்னும் தம்பி இவ்வளவு அசால்ட்டா என்ன எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு ஓட சொல்ற, நான் அப்பேற்பட்ட ஆளா? அவன் ஓகே, அவன் கொஞ்சம் ஏடா கூட பிடிச்சவன் தான், ஆனா அவங்க தாத்தா கம்ப்ளீட்டா டிஃபரெண்டான ஆள், அவர் எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு தாத்தா கூட இந்த சைனீஸ் செஸ் போர்டு விளையாடுவாங்கல்ல அந்த விளையாட்டு விளையாடிட்டு இருக்கா. தாத்தா தான் வின் பண்றாரு. உடனே என்ன தாத்தா ஓயாம உங்ககிட்ட நான் தோத்துட்டே இருக்கேன்னு சொல்லுவா. தாத்தா சில விஷயங்கள் நம்ம கையில வரணும்னா அது கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும், அப்படி வராத விஷயங்களை நம்ம விட்டு கொடுக்கறது தான் என்னைக்குமே ஒரு நல்ல மனித தன்மை, அதுபடி நீ இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சிம்பாலிக்கா புரிய வைக்கிறாரு. நீ சைக்கோ தனமா இருக்காதுன்னு. அந்நேரத்துக்கு ஹீரோ அவங்க வருவான். ஹீரோ பார்த்தது இந்த அம்மா, நீ தாத்தா கிட்ட நான் ஓயாம தோத்துட்டே இருக்கேன், ஆனா நீ என் கூட விளையாட வந்தீங்கன்னா கண்டிப்பா நான் உன்னை ஜெயிச்சிருவேன்னு சொல்லுவா. ஹீரோ இது ஒரு பொருட்டா கூட மதிக்கவே இல்ல. டைரக்டா தாத்தாவை பார்த்து, இங்க பாருங்க தாத்தா, நீங்க என்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்கல்ல எனக்கு பிடிச்ச பொண்ணு உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லி, அவளை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இந்த சைக்கோவை இந்த வீட்டு பக்கமே நீங்க சேர்க்க கூடாது, அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குறான். தாத்தா இல்லடா தம்பி, நீ தான் ஒன் சைடுன்னு சொன்ன, அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னியேடா, அதுக்குள்ள எப்ப அவன் மனசை மாத்திக்கிட்டதுக்கு, ஆமா தாத்தா என்னோட ட்ரீம்காக நான் போராடினேன், நான் தான் எப்படியோ கெஞ்சி கூத்தாடி ஒத்துக்க வச்சேன்னே வச்சுக்கோங்களேன். நான் அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எக்ஸ் பியான்சி என்னோட வீட்டுக்குள்ள வந்துட்டு போறது எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல, அதனால இவ்வளவு அடிச்சு வெளில பத்தி விடணுங்கிற மாதிரி சொல்றான். அவ தாத்தா நான் என்கேஜ்மெண்ட் ஆகுறப்ப கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருந்தேன், ஆனா இந்த அளவுக்கு ஒரு பொறுமை இழந்து நிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இங்க பாருங்க, நம்ம கல்யாணங்கிறது காதல்னால வர்றது கிடையாது, ரெண்டு குடும்பத்தோட சம்மதத்தினால. ஃபர்ஸ்ட் நீங்க கல்யாணம்னு ஒண்ணு பண்ணணும்னா உங்க தாத்தாவோட பெர்மிஷன் வாங்கணும்ல, அதுக்கு முன்னாடியேன்னு சொல்ல வருவா ஹீரோ. அதுக்காக தான் வந்திருக்கோம், நீங்க கொஞ்சம் சாத்திட்டு நில்லுங்கன்ட்டு தாத்தாவை பார்த்து நான் இப்ப அவளை கூப்பிடுறேன்னு ஹீரோயினை கூப்பிட்டு விடுறான். ஹீரோயினை பார்த்ததும் இந்த அம்மாக்கு அக்னி குழம்பே எரிஞ்சு ஓடிட்டு கிடக்கு, அவ்வளவு கொலவெறி ஆகுது. உடனே தாத்தாவை பாக்குறா. தாத்தா என்ன சொல்ல முடியும், வெளியில போன்னு தான் சொல்லியிருக்காரு, அங்கிருந்து கிளம்பி வரப்ப எப்படின்னா இவ கதையை முடிச்சே ஆகணும், அதுக்கப்புறமா தான் நான் ஜப்பானுக்கு திரும்பி போவேன், இந்த மாதிரி தோத்து போன மூஞ்ச வச்சுக்கிட்டு என்னால வாழ முடியாது, ஓயாம மத்தவங்களே இதுக்கு மேல நான் நம்ப மாட்டேன், நானே டைரக்டா களத்துல இறங்கலான்னு இருக்கேன், இந்த கரப்பாம்பூச்சி நசுக்கி போடுறதுக்கு எதுக்கு மத்தவங்களை தேடணும், அவங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம், அதுக்கு நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஹீரோ இது எல்லாத்தையுமே ஒட்டி கேட்டுட்டு நின்னுட்டு இருக்கான். தாத்தாவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. தாத்தா டவுட்டா கேக்குறாரு, ஒருவேளை ஹீரோட பணத்துக்கோ இல்லனா வேற எதுனா சொத்து பத்துக்களுக்காகவே ஹீரோயின் வந்திருக்காங்கிற மாதிரி. ஆனா ஹீரோயின் அழகா அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டா. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு என்னென்னமோ டைலாக் எல்லாம் பேசி கடைசியில என்கிட்ட அவரை கொடுங்க, நான் அவரை நல்லா பாத்துப்பேன், எனக்கு வேற எதுவுமே வேணாம், அவர் மட்டுமே போதும்னு சொல்லவே தாத்தா சிரிக்கிறாரு. ஏன்னா தாத்தாக்குமே அவ பேசினது புடிச்சு போச்சு, அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. தாத்தாவோட அசிஸ்டன்ட்டும் ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டுக்கு இவங்க இன்னும் ஆபீஸ்ல இருந்து டைரக்டா வேலையை விட்டு தூக்கிட்டோம் அப்படிங்கிற டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணல, அதை நாளைக்கு தான் பண்ண போறோம், ஆனா நீ ஏன் சம்பந்தமே இல்லாம திடீர்னு அவங்களோட இன்சூரன்ஸ் பத்தி எல்லாம் விசாரிக்கிற, ஏன்னா அது அவங்களுக்கே தெரியாது அவங்க பேர்ல இப்படி ஒரு இன்சூரன்ஸ் இருக்கிறது, கம்பெனி சார்பில் தான் அவங்களுக்காக பண்ணிட்டு இருக்கோம், அது தெரிஞ்சா நாளை பின்ன பிரச்சனை ஆகிடுமோன்னு, அது எதுக்கு இப்ப அனுப்ப சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதை நீ அனுப்பி விடு, அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இன்னொரு பக்கத்துல ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்வோவை காமிக்கிறாங்க. இப்ப இவங்க கம்பெனி சார்பா தானே வேலை பார்த்துட்டு இருக்கான், அதனால இவனோட ரெசிபிஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டான். ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்கான். ஆனா கண்ணு டைரக்டா யூகியை தேடுது. யூகி வேற ஆபீஸ்க்கே வர்றது இல்ல. அவன் இல்லன்னதும் லைட்டா ஃபீல் பண்றா. யூகி மேல ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு தலைவருக்கு. அங்க இருந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு கிளம்புவான். கிளம்புறதுக்கு முன்னாடி யூகியை மட்டும் கேட்டா மாட்டிப்பான்ல, அதனால ஹீரோவையும் கூட சேர்த்துட்டு அவரையும் காணும், அவரோட சிஸ்டரையும் காணும். என்னாச்சு எங்க
எங்க போனாங்க அப்படின்னு கேட்பா. ஹீரோயின் இல்ல சார் வந்து ஆபீஸ்ல தான் இருக்காரு, பட் அவ தான் எங்க போனான்னு தெரியல, நானுமே அவளை பாக்கலன்னு சொல்லுவா. உடனே சரி ஓகே நான் சும்மா தான் கேட்டேன், நான் கிளம்புறேன்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் அவனை அனுப்பி விட்டு லிப்ட்ல போயிட்டு இருப்பா. சூமின் கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. கட் பண்ணி விட்டுட்டு இருக்கா. லிப்ட் ஓபன் ஆகுது, எதிரில நிப்பாலாம அவ. ஹீரோயின் கண்டுக்காம கிளம்புறா. ஏய் எதுக்குடி என் போனை ஓயாம கட் பண்ணி விட்டுட்டு இருக்க, எதுக்குடி என் கால கட் பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோயினை பிடிச்சு இழுக்கிறா. ஹீரோயின் உன் காலை நான் ஏன் அட்டென்ட் பண்ணணும், அதுக்கு எதனா ஒரு ரீசன் சொல்லுனதுக்கு இப்பதாண்டி எனக்கு புரியுது, 7 வருஷமா உன் கூடவே சுத்திட்டு இருந்துட்டு திடீர்னு என்ன பார்த்ததும் என் அழகுல மயங்கி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதை உன்னால ஏத்துக்க முடியல, அதனால கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவரை நீ செடியூஸ் பண்ண பாத்துருக்க. இப்போ உன்னால எங்க 2 பேருக்கு டிவோர்ஸே ஆக போகுது, அது உனக்கு தெரியுமானது. ஹீரோயின் யாருக்கோ கால் பண்ற, யாருக்கடி கால் பண்றேன்னு கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் மதிக்காம செக்யூரிட்டி கால் பண்ணி இந்த மாதிரி இந்த ஃப்ளோர்ல வெளியாலாம் உள்ள வந்திருக்காங்க, இந்த அளவுக்கு இருப்பீங்க, வந்து அவளை எடுத்துட்டு போய் வெளில தள்ளி விடுங்கிறா. சூமின் என்ன சீன் போட்டுட்டு கிடைக்கியா, அவ்வளவு அசால்ட்டால இந்த விஷயத்த நான் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டேன்னு சொல்லுவா. ஹீரோயின் என்ன விட்டா ஓரா பேசிட்டே போயிட்டு இருக்க, மேரிட் ஆயிடுச்சு, அவன் கூட எப்படி நான் ஒன்னா இருக்க முடியும், நான் என்ன நீயா, ஓ நீ இந்த மாதிரிதான் மின்வாவையும் கரெக்ட் பண்ணல, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது, உனக்கு நல்லா தெரியும்ல இத்தனை வருஷம் எனக்கு காதலிச்சுட்டு என்னை ஏமாத்திட்டு உன் கூட வந்திருக்கான், அப்போ உன்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தர் கூட போக மாட்டான்னு என்ன நிச்சயம், அததான் அவ இப்ப பண்ணிட்டு இருக்கான்னதுக்கு நான் போஸ்டர் அடிச்சு இந்த இடத்துல ஒட்டு வேண்டி உங்க 2 பேரையும் நான் வேலை பார்க்கவே விட மாட்டேன், அவ்வளவு அவமானப்படுத்த போறேன் பாரு அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பா. ஹீரோயின் அச்சோ குழந்தை பாவம், ஆனா இதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்கு, உன் ஹஸ்பண்டை எப்பயோ வேலை விட்டு தூக்கியாச்சு, தேவையில்லாம ஏன் மேல சந்தேகப்பட்டு உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணாம அவனுக்கு எப்படி ஒரு நல்ல ஒய்ஃபா இருக்கணுங்கிறத பத்தி மட்டும் யோசி. ஐயோ நான் மறந்துட்டேன் பாரு, நீங்க 2 பேரும் டிவோர்ஸ்ல பண்ண போறீங்க, அது கூட எனக்கு ஞாபகம் இல்ல, பாவம் இல்ல நீ, ஆனா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோமா, நீ பண்றது எனக்கு அவ்வளவு கொள்ள வெறி ஆகுது, அவனே ஒரு குப்பை, அவனை மாதிரி குப்பைக்கலாம் உன்ன மாதிரி கேடுகட்ட குப்பை தொட்டி மட்டும் தான் கரெக்டா இருக்கும், நான் தூக்கி போட்ட குப்பையை எடுத்தவ மறுபடியும் அதே குப்பையை நான் எடுப்பேன்னு நினைச்சு எதுக்கு வந்திருக்க, நான் முட்டாளா இருந்தா மட்டும்தான் அதே குப்பையை ரிட்டர்ன் நான் எடுப்பேன், ஆனா நான் முட்டாள் இல்லங்கிறது உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டா. செக்யூரிட்டி கார்ட்ஸ் தான் தூக்கிட்டு வந்து வெளில தள்ளி விடுறாங்க. ஹீரோயின் இப்ப இவ்வளவு பேசியாச்சு இல்ல, இதுக்கப்புறம் பிளான்ல இவ கோஆபரேஷன் வந்து கம்மியா இருக்கும், அதனால ட்ரிக்ஸா என்ன பண்றா, இவளோட நம்பர்ல இருந்து மெசேஜ் அனுப்பி விடுறா. மின்வா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூமி நீங்க வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டா, எனக்கு லைட்டா அவளை கண்டா பயமா தான் இருக்கு தெரியுமா, ஆனா அவ சொல்ற கதையில யாரும் இங்க நம்ப மாட்டாங்க, ஏன்னா அவளே ஒரு பைத்தியக்காரின்னு எல்லாருக்குமே தெரியும், அதனால நீ எதை நினைச்சோ கவலைப்படாதன்ட்டு. அச்சோ சாரி நான் தப்பான நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன்னு நினைக்கிறேன், என் மிஸ்டேக்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டிலீட் பண்ணி விட்டா. இவ தான் ஆல்ரெடி எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டாலே, அவ்வளவுதான் பைத்தியக்காரி மாதிரி கத்திட்டு கிடக்கா. ஹீரோ என் கெஸ்ஸிங் கரெக்ட்னா கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுவா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவகிட்ட இருந்து கால் வருது. ஹீரோ அட்டென்ட் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போடுறான். கத்துறா, நான் கண்டிப்பா கஞ்சுவான விடவே மாட்டேன், அவளோட வாழ்க்கையை தர மட்டும் ஆக்குவேன், அவ உனக்கு வேணும்ல கண்டிப்பா உனக்கு கிடைப்பா, ஆனா உனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவளை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி தரம் தாழ்த்தி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நான் கொண்டு போவேன், அவன் என் காலை பிடிச்சிட்டு கெஞ்சணும் என் வாழ்க்கையில இருந்து விலகி போகணும், அது வரைக்கும் நான் சும்மா விட மாட்டேன், அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் கோஆபரேஷன் வச்சுக்கிறத பத்தி யோசிக்கலாம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. ஹீரோ அவ்வளவுதான் நம்ம கையில இப்ப சூமின் இருக்கா, நம்ம பிளான் படி எல்லாமே போகும், ஆனா மின்வா கரெக்டா எல்லாத்தையுமே ரீச் பண்ணிடணும், அப்பதான் இன்னும் கரெக்டா இருக்கும்னு சொல்றாங்க. மின்வா கிட்ட அந்த இன்சூரன்ஸோட காப்பி அனுப்பி வச்சிருக்காங்க, அதை பார்த்தவன் அடைச்சி இப்ப இன்சூரன்ஸ் ஒண்ணுதான் கேடு, இதுக்கு பணம் கட்டுறதுக்கு நான் எங்க போவேன்னு சொல்லி படிச்சு பார்த்து தூக்கி போடுறான். ஆனா திடீர்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது, எடுத்து பார்த்தா தன்னோட மனைவியோ இல்லைன்னா ஹஸ்பண்டுக்கோ எதுனா ஆச்சுன்னா 500 மில்லியன் பணம் வந்து இன்சூரன்ஸ் மணியா கிடைக்கும்னு போட்டிருக்கு. அதை பார்த்ததும் அவ்வளவுதான் கம்ப்ளீட்டா ரியாக்ஷன் எல்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு. அதை எடுத்துக்கிட்டு டைரக்டா வில்லியை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கான். வில்லி கிட்ட முட்டி போட்டு கேக்குறான், எனக்கு தெரியும் இதுக்கு மேல நீங்க என்ன பாதுகாக்கிறதுக்கு உங்ககிட்ட எந்த ரீசனுமே இல்லைன்னு, என் பொண்டாட்டி சம்பந்தமே இல்லாம உங்ககிட்ட வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா, ஆனா அவளை கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆக்குறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அந்த பிளான் படி நம்ம போலான்னு கேட்பான். அவ ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொண்டு வாங்க, இவனுக்கும் சாப்பிடு எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்றான். அவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சரி ஓகே எப்படி உன்னோட ஒய்ஃப் நீ டேக் கேர் பண்ணிக்க போற அதை சொல்லுனதுக்கு அந்த டாக்குமெண்ட் கொண்டு போயிட்டு நான் சாகணும்னு எவ்வளவு ட்ரை பண்ணேன், பட் எனக்கு மனசு வரல, ஆனா நான் வாழ்றதுக்குன்னு ஒரு ரீசனா எனக்கு இது கிடைச்சதுன்னு சொல்லி காமிக்கிறான். ஆனா அது அவ செத்தா மட்டும்தானே கிடைக்கும்னு கேக்குறா. அவளை இந்த உலகத்தை விட்டு அனுப்பி வச்சிருவோம், அவ ஒருத்தி தானே உங்களே பயமுறுத்திட்டு கிடக்கா, அவளும் செத்துட்டானா உங்களை அந்த ரெக்கார்டிங் வச்சு மிரட்டுறதுக்குன்னு யாருமே கிடையாது, நான் சொல்ற மாதிரி இது அவ்வளவு ஈஸி கிடையாதுதான், பட் கொஞ்சம் ட்ரை பண்ணா ஈஸியா முடிஞ்சிடும், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களான்னு கேக்குறான். அவ கொஞ்சம் உஷாராயிட்டு ஏன்டா நீ 7.5 கூட்டி வைப்ப, அந்த 7.5 சரி பண்றதா எனக்கு பொழப்பான்னு கேக்குறா. இல்லங்க எனக்காக நீங்க ஏற்பாடு மட்டும் பண்ணி கொடுத்தா போதும், ஒருத்தங்க கிட்ட பணம் இருக்கணும் பிளஸ் பவர்ஃபுல்லான பொசிஷன் இருக்கணும், இது ரெண்டுமே ஏன் கிட்ட இல்ல, சோ அது இருக்க நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறா. இவ பரவாயில்லடா உன்கிட்ட எதுவுமே இல்லனாலும் கட்ஸ் இருக்கு, வெறும் கட்ஸ் மட்டும் தான் இருக்கான்னு குதர்க்கமா கேக்குறா. உடனே இழுத்து அனுப்பிச்சிட்டு இங்க பாருங்க இது மட்டும் தான் எனக்கு இருக்க லாஸ்ட் ஆப்ஷன், இதுக்காக
நான் என் வாழ்க்கையவே பணைய வைக்க ரெடியா இருக்கேன், நீங்க சொல்றதா முடிவுன்னு சொல்லி ஒரு மாதிரி பாக்குறா. அவளுக்கும் புரிஞ்சு போச்சு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு. சரி ஓகே, இது உன்னோட லாஸ்ட் சான்ஸா நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறா. ஹீரோயின் இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ போயிட்டு நம்ம எதிர்பார்த்த டே வந்துருச்சு, அவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்காங்க, எல்லாமே கரெக்டா நடக்கும்னு சூமின்க்கு அவங்க இருக்க அட்ரஸ் அனுப்பி விட்டுறான். ஆனா அவங்க 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லாம ஹீரோயினும் அவளோட ஹஸ்பண்டும் ஒன்னா இருக்காங்கன்னு சொல்லி தான் அனுப்பி விட்டுறான். ஹீரோயினும் ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு அவங்க இருக்க அதே ஹோட்டலுக்கு போறா. இவன் மறைஞ்சு நின்று இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. ஏன்னா இது பொய்யா கூட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அந்த அளவுக்கு உஷாரா தான் இருக்கா. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல ஹீரோயின் எங்க போறான்னு சொல்லி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கா. இவ வர்றதுக்குள்ள லிஃப்ட் க்ளோஸ் ஆகிட்டு லிஃப்ட் டைரக்டா 16வது மாடியில போய் தான் நிக்குது. அதை பார்த்ததும் இவ சந்தோஷமா அங்கிருந்து கிளம்ப ஹீரோயின் அங்கதான் மறைஞ்சு நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த லிஃப்ட் அங்கிருந்து மூவ் ஆகி போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோவும் அந்த இடத்துக்கு வரான். 2 பேருமே அவங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடக்கணும்னு சொல்லி பயங்கர பதட்டமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரூமுக்கு போயிட்டு பயங்கர கோமா கதவு தட்டிட்டே இருக்கா. ஓபன் பண்றது வில்லியோட அசிஸ்டன்ட். அப்பயே சுதாரிக்க வேணா, உள்ள போயிட்டு ஹீரோயின் தான் நினைச்சிட்டு பொறுமையா வரா. ஒரு நிமிஷம் ஹீரோயினுக்கு நடந்த மாதிரி தான் அந்த இன்சூரன்ஸ் மணியை பத்தி தான் இவங்க 2 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இவகிட்ட சொன்ன அதே டைலாக்ஸ் தான் இப்ப அவகிட்ட சொல்லிட்டு இருக்கான். கோமா கதவு திறந்துட்டு உள்ள வருவா. ஃபர்ஸ்ட் பயங்கரமா பயப்படுறான். இவ யாரவனா இருந்துட்டு போட்டோம்டா, இந்த இடத்துல ஜீவானா இருக்கட்டும் இல்ல இவளா இருக்கட்டும், எப்படி பார்த்தாலுமே இது ஒரு கன்றாவி கோலம் தான். டேய் மின்வா, நீ ஒரு குப்பைன்னு அவ சொன்னது கரெக்ட் தான், குப்பையை விட கேவலம் நீ, உனக்கு வெக்கமானமே இல்லன்னு கேக்குறா. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ல வரேன்னு கேக்குறான். இவ அப்படியே நியாயஸ்தி மாதிரி பெரிய சைக்கோ பயங்கரமா சிரிச்சிட்டு கிடக்கு. அதை பார்த்து இந்த சின்ன சைக்கோக்கு இன்னும் கொலவெறி ஆகுது. ஏய், எங்க அப்பாவும் நீயே பேசின வாய்ஸ் ரெக்கார்டிங்க இப்பயே நான் போலீஸ்ல ஒப்படைக்கிறேன். எங்க அப்பா எங்கடி, எங்க அப்பா நான் கொன்னுட்டியா அப்படின்னு கேக்குறா. இவனுக்கு இந்த விஷயம் தெரியாது, இப்பதான் கேக்குறான். கொன்னுட்டியா கொன்னுட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இவ டேய் நீ என்னடா சொன்ன, அவளை கொன்னுட்டு உன்னோட பொழப்ப பாக்குறேன்னு தானே சொன்னேன், ஆனா ஜீவான கொல்ல வந்தவன் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, உனக்கு வேலை வேற போயிடுச்சாமே, நிறைய ஃப்ரீ டைம் இருக்கவே தான் இந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்க, நிறைய ஃப்ரீ டைம் இருக்குல்ல, போய் ஜெயில ஸ்பெண்ட் பண்ணு, இதுக்கு மேலே உன்னை விட மாட்டேனான்னு சொல்லி நிறைய போட்டோவா எடுத்து தள்ளிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பாப்பா. அதுக்குள்ள அவன் அசிஸ்டன்ட் வந்து பிடிச்சு பிளாக் பண்ணிட்டான். கட்டி போட்டு வச்சிருக்காங்க, மயக்க மருந்து வேற போட்டு விட்டுருக்காங்க. அதனால மயங்கி கிடக்கா. இவன் இல்ல இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறான். என்ன பண்றதுன்னா என்ன பண்ணணும், நீதான் ஒரு பிளான் போட்டல்ல, அந்த பிளான் படியே எல்லாமே கரெக்டா மூவ் ஆகட்டும், ஆனா இந்த இடம் வேண்டாம், உனக்காக நான் ஆல்ரெடி எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன், அங்க போயிட்டு உன்னோட வேலையை பாத்துக்கோ அப்படின்னு சொல்றா. அசிஸ்டன்ட் இவளை தடுக்க முயற்சி பண்ணாலுமே இவ அவன் பேச்சு கேட்கறதாவே இல்ல. இவனும் இவ பேச்சு கேட்டு கொல்ல தூக்கிட்டு போனா. இவ என்ன சொல்றா அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட, அவன் எப்படியும் அவளை கொன்றுவான், அதுக்கப்புறமா இன்சூரன்ஸ் மணிக்காக தான் தான் பொண்டாட்டியே கொன்னுட்டான்னு சொல்லி மீடியால போட்டு கொடுத்துரு, என்ன பத்தி எப்படி அந்த லூசு பையன் நிறைய வளருவான், அது எல்லாமே தேவையில்லாதது, ஒரு எவிடன்ஸ் விடாம எல்லாத்தையுமே பக்காவா ரிமூவ் பண்ணிடு, நம்மளுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி காமிக்கலாம்னு சொல்லி பக்காவான ஒரு பிளான போட்டு மூவ் பண்ணிட்டு இருக்கா. அவ பேச்சு நம்பி அவளை கொல்றதுக்காக ஒரு வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கான். இவளோட வீடா இல்ல இவனோட வீடான்லாம் தெரியல, இல்ல அவ ஏற்பாடு பண்ணி கொடுத்த வீடானு. அங்க இவளை கயிறு வச்சு கட்டி போட்டு வச்சிருக்கான். அவளுக்கு இப்பதான் முழிப்பு தட்டி எழுந்திருக்கிற. என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன அழுத்து விடுன்னு கேக்குறா. உனக்கு என்ன பைத்தியமா, நீ எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ண, நீ கண்டிப்பா கிரேட் தான், ஆனா உன்னோட இடம் அறிஞ்சு நீ இருந்திருக்கணும், அவசரப்பட்டு இப்படி வாழ்க்கையை இழக்க போறியன்னு கேக்குறான். அவ ஏ இல்ல என்கிட்ட பணம் இருக்கு, நான் உனக்கு அந்த பணத்தை கொடுக்குறேன், எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ, என்ன விட்டுருன்னு கேக்குறா. அவன் ரியாக்ஷன் அப்பயே சேஞ்ச் ஆகல. ஏ இங்க பாரு, என்ன இப்ப நீ கொன்னுட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவ உன்னை சும்மா விடுவான்னு நினைக்கிறியா, அவ கண்டிப்பா உன்னை விட மாட்டான்னு சொல்லி கரெக்டா தான் சொல்றா. ஆனா இவன் மண்டைக்கு தான் எதுவுமே ஏற மாட்டுது. சுமீன் நீ பக்காவா எல்லாத்தையும் பண்ண, உனக்கு தம்ஸ் அப்பே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு கிரேட், அவளுக்கு எதிரா ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வச்சிருந்த, ஆனா என்ன பண்ணி என்ன பிரயோஜனமா, நீ மயக்கத்துல இருக்கும் போது அவ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டா, இப்ப அதை வச்சு ஒரு யூஸும் இல்லைன்னதோ ஏ என்னடா சொல்ற அப்படின்னு அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அவளோட பேக் எடுத்து நம்ம எல்லாம் அவ்வளவு பெரிய ஆள பகச்சிக்க முடியும்னு நினைக்கிற, அவங்களெல்லாம் பகச்சுக்கிட்டு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்க கிட்ட பவர் இருக்கு, உங்ககிட்ட பணம் இருக்குன்னு தானே சொன்னேன், பாவம் இப்ப அதுவுமே ஜீரோல இருக்குன்னு காமிக்கிறா. ஏ என்னடா இது, என் பணத்தை என்னடா பண்ணேன்னு கத்துன, ஆடி அதுவும் பணமே கிடையாது, நீயே ஜீவான் கிட்ட இருந்து திருடி இருக்க, இதுல சொந்த பணம் மாதிரி ஆடிட்டு கிடக்க, உனக்கு ஒரு பேக் வந்துச்சுல்ல, அந்த பேக கூட நான் வித்துட்டேன், கொஞ்சம் கை செலவுக்கு காசு இல்லமா, எமர்ஜென்சியா விற்க வேண்டியதா போச்சு, அதை நினைச்சுலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, செத்தா தனியா சாவ மாட்டேன் தானே சொன்னேன், ஆனா இப்ப வேற வழியே இல்ல, நம்ம 2 பேர்ல ஒருத்தர் செத்தே ஆகணும், நீ செத்தாதான் நான் மறுபடியும் முதல்ல இருந்து என்னோட வாழ்க்கைய ஆரம்பிக்க முடியும், அதனால எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில போறான். இவ கத்திட்டே இருக்க, என்ன விட்டுருன்னு சொல்லி அந்த கை கட்ட கழட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. கீழே போனவன் இவங்களுக்கு எல்லாம் இந்த கேஸ்லாம் நம்மள மாதிரி ஒரு சிலிண்டர் 2 சிலிண்டர் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பல்கா வீட்டுக்கு கீழே செட் பண்ணி வச்சிருவாங்க போல, அதை எவ்வளவு யூஸ் பண்றாங்களோ அதுதான் கணக்குங்கிற மாதிரி, அதனால அந்த கேஸ் ஒயரை கட் பண்ணி விடுறான். சோ கேஸ் வெடிச்சு இவ செத்து போன மாதிரி ஒரு கதையை கிரியேட் பண்ணணும்னு அவன் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு மேல வந்து பார்த்தா அவளோட கை கட்டு கழட்டப்பட்டிருக்கு, போனு பேக் எல்லாம் அங்கதான் இருக்கு, கத்தியோட ஸ்டாண்டு கீழே விழுந்திருக்கு. இவனுக்கு புரிஞ்சு
போச்சு. இவன் சுதாரிக்கிறதுக்குள்ள ஒரு கத்தியோட பக்கத்திலே நின்னுட்டு இருக்கா. ஜஸ்ட் மிஸ்ல குத்திருப்பா, அசால்ட்டா எஸ்கேப் ஆகிட்டான். உனக்கு என்ன பைத்தியமாடி, சும்மா இருங்கறா, ஒழுங்கா உன்னோட கார் கீ ஓரமா வச்சுட்டு நீ பாட்டு விலகி போன்னு சொல்லுவா. ஆனா இவன் கேட்கவே இல்ல. பொறுமையா உனக்கு கார் கீ தானே வேணும், நானே குடுக்கறேன்னு சொல்லி கார் கீயை குடுக்கறான். அவளும் பேக்கு நம்பி பக்கத்துல வருவா. அதுக்குள்ள இருக்காங்க சேர தூக்கி ஒரு அடி சொழண்ட அடிச்சுன்னு கீழே விழுறா. அப்படியே இறக்கமே காட்டல, மறுபடியும் தூக்கி அங்க இருக்க டேபிள்ல அடிக்கிறான். என் ஆசை பொண்டாட்டி இப்ப கேஸ்ல ஏதோ ஒரு சின்ன கோளாறு ஏற்பட்டு அநியாயமா சாக போறா. நான் கிராசரி வாங்குறதுக்காக இப்பதான் வெளியில போனேன். அப்ப இந்த விபத்து ஏற்பட்டு என் பொண்டாட்டி செத்துட்டா. இதுதான் அடுத்த கதை. சோ தேவையில்லாம என்னோட வாழ்க்கையை கெடுக்காம அமைதியா செத்து போயேன். ஏன் சாக மாட்டான்னு ஹீரோயின் கிட்ட கேட்டு அதே கேள்வியே கேக்குறான். இவ இன்சூரன்ஸ்ல அப்படிதான்டா போட்டிருக்கு, நான் இப்படி செத்தாதான் உனக்கு கிடைக்கும்னு, அவ்வளவு ஈஸியா உனக்கு கிடைச்சிடும் நினைக்கிறியான்னு கேக்குறா. இவன் லூசு பக்கத்துல போகவே எட்டி மெயின்ல ஒரு மிதி. அவ்வளோக்குள்ள சந்தோஷமா சிரிக்கிறா. ஆமால, அது ஒண்ணுத்துக்கு உதவாம இருக்கிறது உதவாமலே போகட்டுமே. ஜீவான் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டா உனக்கு குழந்தை பிறக்கிற வாய்ப்பே கிடையாதாமே. நான் பிரெக்னன்ட்னு சொன்னல, அதெல்லாம் சும்மா கதை. நான் பிரெக்னன்ட்டே கிடையாது. ஏன்னா நீ ஒரு வெத்து வேட்டுங்கிறத இதுல புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கத்தி எடுக்கலான்னு ஓடுறா. அதுக்குள்ள இருக்குமா அவளோட முடிய புடிச்சிட்டான். அவ கையில வேற வாட்டமா கிளாஸ் மாட்டவே கிளாஸ் எடுத்து அவனோட மண்டியில அடிச்சு உடைக்கிறா. அவன் சுதாரிக்கிறதுக்குள்ள அவனை பிடிச்சு செத்து தொலை அப்படின்னு தள்ளுறா. அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு நடந்த அந்த ஃபேட்டு இவன் பக்கம் திரும்பிட்டு அங்க ஒரு கிளாஸ் டேபிள் இருக்கு. அந்த கிளாஸ் டேபிள்ல மண்டை அடிச்சு உடஞ்சு ஸ்பாட்ல ஆள் காலி. ஹீரோயினோட ஃபேட் சூமினுக்கு வரும்னு பார்த்தா ஆப்போசிட்டா மாறிட்டு. இவன் வில்லனா இருந்தாலும் எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. வெல்கம் டு வைக்கிக்கு ஒரு வாட்டி பாருங்க. இவன் எப்பேற்பட்ட ஒஸ்ட் கேரக்டர் பண்ணாலும் கண்டிப்பா உங்களால வெறுக்கவே முடியாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிராமா அது. டைம் கிடைக்கும் போது பாருங்க. இப்ப அவனை கொண்டு போட்டு இவன் எஸ்கேப் ஆகி போயிட்டா. அந்த இடத்துல ஃபுல்லா போலீஸ்லாம் வந்திருக்காங்க. ஹீரோக்கு தாத்தாவோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி இது என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல, இந்த டேஷ்போர்டு கேமரால சேவ் ஆச்சு இல்லையா, மேரிட் அக்காவோட ஹஸ்பண்ட் அந்த பொண்ணு பண்ண தில்லுமுள்ள வேலைகள்லாம், அந்த வேலை எல்லாமே சின்ன ஒரு கிராஷ் ஏற்பட்டு எல்லாமே அழிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே ஒர்க் ஆகுது. எல்லா வீடியோ ஃபுட்டேஜும் கிளியரா இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அது எப்படின்னே தெரியல, யார்கிட்டயும் கொடுத்து ரெடி கூட பண்ணல. ஆனா அதுவாவே ஒர்க் ஆகாம போச்சு. இப்ப அதுவாவே ஒர்க் ஆகுது. அவங்க ரெண்டு பேர் டிவோர்ஸ் வாங்கி ஆகணுங்கிறத விதியே தீர்மானிச்சிருக்கு. எல்லாமே விதிப்படிதான் நடக்குதுன்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ஹீரோயினை பாக்குறேன். அப்பன்னு பத்தி ஹீரோயினுக்கு கரெக்டா மின்வா இந்த மாதிரி இறந்துட்டாரு, அவரோட ஃபியூனரல் இந்த டைமிங்க்கு நடக்குதுன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி விட்டுருக்காங்க. அது பார்த்த உடனே இவளுக்கு லைட்டா கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா சூமின் தான் இருக்கிறதுலே மோசம். சூமின் எஸ்கேப் ஆயிட்டு இவன் செத்துட்டானே அப்படின்னு சொல்லி லைட்டா ஃபீல் பண்றா. ஹீரோயினை தனியா கூட்டு போயிட்டு ஹீரோ நான் போலீஸ் ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணேன், அவன் கிளாஸ் டேபிள்ல விழுந்து தலை அடிபட்டு ஸ்பாட்லயே செத்துருக்கான். அங்க சுத்தி முத்தி இருக்க எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பார்த்து சூமின் தான் மெயின் சஸ்பெக்டா வச்சிருக்காங்க. ஆனா எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்லயுமே அவ சிக்கவே இல்லை. எல்லாமே ஒர்க் ஆகாம போயிருக்கு. அதனால இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது அவ தான் பண்ணிருக்காளா இல்ல வேற யாருன்னா பண்ணிருக்காங்களான்னு. அண்ட் நீ ஃபியூனரலுக்கு போக போறியான்னு கேக்குறான். ஹீரோயின் நான் கண்டிப்பா போவேன்னு சொல்லி அந்த ஃபியூனரலுக்கு வந்து இவன் எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கா இவளன்ட்டு ஒவ்வொன்னுத்தையும் யோசிச்சு பாக்குறா. ஒவ்வொரு ராத்திரியும் எனக்கு தூக்கமே வராது. என்கிட்ட மட்டும் எதுக்கு இவன் இப்படி நடந்துட்டு இருக்கான்ற மனக்குழப்பத்திலே இருந்தேன். ஆனா கடைசியில அதோட முடிவு இப்படிதான் இருக்குங்கிறத நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா வந்துட்டா. ஏண்டி எவ்வளவு தைரியம் தான் நீ இங்க வந்திருக்கன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சண்டை பிடிக்கலான்னு வருவாங்க. ஹீரோ நடுவுல வந்து தடுக்கிறான். ஹீரோயின் விடுங்க, அவங்க என்ன கத்தனமோ கத்திட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை தடுத்துடுறா. அவங்க ஏண்டி என் பிள்ளைய ஏமாத்திட்டு போன, நீ ஏமாத்திட்டு போகவேதான் அவ்வளவு கேவலமான அந்த சூமினை என் பிள்ளை கல்யாணம் பண்ணா, அந்த சண்டாளி என் பிள்ளைய இப்படி கொண்டு போட்டா, என் பிள்ளை அவ்வளவு ஒரு ப்ரிஷியஸான பாய், அவனை போயிட்டு கல்யாணம் பண்ணவ இவ்வளவு நாஸ்தி பண்ணிட்டாளேன்னு சொல்லி கீழே அழுது புரண்டுட்டு இருக்காங்க. இப்பயுமே தான் பிள்ளை எந்த தப்பு பண்ணலன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பிள்ளை சூமினை கொல்றதுக்காக தான் அந்த இடத்துக்கு கூட்டு போனாங்கிறது இவங்களுக்கு தெரியல. டிவி நியூஸ்ல எல்லாம் இவளோட போட்டோவை போட்டுதான் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவன் செத்து போயிருக்கான், அதுக்கு காரணம் அவனோட ஒய்ஃப் தான், அவங்க தலைமறைவா இருக்காங்க, அவங்கள நாங்க தேடிட்டு இருக்கோம்னு சொல்லி அதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் லிப்ட்ல இருக்கும் போது சுத்தி இருக்க எல்லாருமே இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு லைட்டா பயமா தான் இருக்கு. ஏன்னா சூமின் எந்த எல்லைக்கும் போகக்கூடியவ. அவளை நினைச்சு கொஞ்சம் பயந்துட்டு தான் இருக்கா. இந்த மாமியார் வீட்டுக்கு வந்து பாக்குறப்ப வீடே அலங்கோலமா இருக்கு. இவ வீட்டுக்கு வந்து இங்க இருக்க திங்ஸ் எல்லாம் திருடிட்டு போயிருக்கா. அதனால போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவாரு. இது கண்டிப்பா சூமின் தான் பண்ணிருக்கணும், வேற யாரும் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். இதுல ஹீரோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கான். இதெல்லாம் பண்ணிட்டு அவ இதே ஊர்ல தான் இன்னும் ஒளிஞ்சு கிடக்கா. இந்த ஊரை விட்டு வெளியில தப்பிச்சு எங்கேயுமே ஓடல. அதனால ஹீரோயினை பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா ஹீரோயின் அவளோட மெயின் டார்கெட். ஹீரோயினை சும்மா விட மாட்டாங்கிறது ஹீரோக்கு நல்லாவே தெரியும். டிவிலயுமே அதை பத்தியே தான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் வந்தோடனே ஹீரோ மாத்தலான்னு பாக்குறா. ஹீரோயின் பரவாயில்ல இருக்கட்டும் ஓடட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவா. இவங்க ஹாப்பியா இருக்கா. ஆனா இந்த சாத்தான் ஹீரோயினோட வீட்டை எப்படியோ கண்டுபிடிச்சிருச்சு. வீட்டுக்கு வெளியிலவே நின்னுட்டு இருக்கு. ஹீரோ எனக்கு என்னமோ தெரியல கொஞ்சம் அன்ஈசியாவே ஃபீல் ஆகிட்டு இருக்கு.
ஏன்னா நீ ரொம்ப நல்லவளா, ஆனா ஆப்போசிட்ல இருக்கவங்க அப்படி கிடையாது. சில பேருக்கெல்லாம் இந்த இடத்துல நம்ம இதை நிறுத்திக்கணும், அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிற லிமிட் வச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கம்ப்ளீட்டா ஒழிச்சா மட்டும்தான் நம்ம வாழ முடியும். அப்படி ஒழிக்காத வரைக்கும் அவங்க கிட்ட முடிவை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அதுதான் என்னோட பயம்னு சொல்றான். ஹீரோயினுக்கும் லைட்டா பயமா தான் இருக்கு. இவ வேற ஒரு பக்கம் எல்லார் நிம்மதியும் கெடுத்துட்டு நீ மட்டும் எப்படி சந்தோஷமா வாழ முடியும், உன்னை நான் சந்தோஷமா விட மாட்டேன்னு சொல்றா. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான். இந்த டிராமாவை நம்ம ரொம்பவே மிஸ் பண்ண போறோம். வெயிட் பண்ணி நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.